God of flashness, the God of festivals. என்ன உளறாரு? ஒருவேளை உளறதையே இவரோட உழப்பா வச்சிருப்பாரோ? நான் மலைகளின் அரசன். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். God of festival. அம்மா, நீ என்ன சொன்ன? உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்கே. I am the one, the white, your son don't need a gun to get respect up on the street under the sun. இப்ப நீ என்ன சொன்ன? உணர்ச்சி வசப்படாத. ஒரு மாதிரியா இருக்க. விட மாட்டேன். தனக்கு ஈடா ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கடுப்பாகும். அதனாலதான் வேணுமே அப்படி வெறுப்பேத்துறான். சரி சரி, விளையாடுறதுக்குலாம் இப்ப நேரம் இல்ல. வாங்க போலாம். என் கூட வாங்க. என்ன கொடுமை இதெல்லாம்! இங்க இந்த அளவுக்கு மக்கள் கூட்டமா இருக்காங்க. வழி விடுங்க. எங்க போற ஒழுங்கா நில்லு. வழியை விட்டு விலகுங்க. அந்த மஞ்ச முடி மண்டையா இப்ப எங்க போனா? என்ன ஐயா, இங்க வரலாம்ல. நாங்க மிட்டாய்லாம் வச்சிருக்கோம். வா வா, அந்த பக்கமா ஏறி இங்க வா. எங்க பார்த்தாலும் ஒரே அழகான பொண்ணுகளா இருக்காங்களே. ஒழுங்கா இருக்க முளைச்சு 3 இலை விடல. அதுக்குள்ள பொழுதுபோக்கு நகரத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் முதல்ல நீங்க எனக்கு ஒரு மணப்பெண்ணை பாருங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை உங்களுக்கு துணை தேட அனுப்புவீங்கன்னு சொல்லுவீங்க. எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு? உனக்கு இப்படி வித்தியாசமா யோசிக்க தோணுது? இல்ல, எனக்கு தோணல. உங்களை மாதிரி கோவக்காரர் கிட்ட யாராலையும் 10 நிமிஷத்துக்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே டீமன் ஸ்லேயர்ஸ கூப்பிட்டு நீங்க என்ன வேலை பார்க்க சொல்றீங்க? உனக்கு மூளையே கிடையாதா? நான் பொழுதுபோக்கு நகரத்துல உணவாளியா நுழைஞ்ச ஒரு மணப்பெண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன். அங்க யாருமே போகலன்னா டீமன்ஸ் பத்தின தகவல்களை சேகரிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நான் சொல்றது உனக்கு புரியுதா? இதுல நிறைய இருக்கே. பல காலமா அவங்க உளவாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? மொத்தம் 3 மனைவிகள் இருக்காங்க. 3 பேரா? மனைவிகளா? எது 3? உங்களெல்லாம் எதுக்காக நீங்க 3 பேரை அனுப்புனீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அதுல உனக்கு என்னடா பிரச்சனை? இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. என்னுடைய 3 மனைவிகளும் அற்புதமான நெஞ்சாக்கள். அந்த 3 பேரையும் நான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தான் அனுப்பியிருக்கேன். அதனால நீங்க 3 பேரும் போய் என் மனைவிங்க கிட்ட தகவல்களை சேகரிக்கணும். உங்க மனைவிங்க செத்துருந்தாங்க. கொடப்பிடிச்சு நைட்டுல பறக்க போற ஹைட்டுல தலை காலு பொரியல தலைக்கீழா நடக்க. மன்னிக்கணும், நீங்க கேட்ட பொருட்களை நான் கொண்டு வந்திருக்கேன். நன்றி. தொந்தரவா நினைக்காதீங்க. அப்பா, நடுவுல இருக்கல்ல, அவளை வேணும்னா நான் எடுத்துக்கிறேன். கடினமா வேலை செய்வேன். இப்படி பொண்ணு மாதிரி வேஷம் போடுறதெல்லாம் எனக்கு அசால்ட்டான வேலை தான். ஆளுக்கும் பூஞ்சியும் பாரு. சரியா வேகாத முட்டைகோஸ் மாதிரி இருந்துகிட்டு பார்த்தாலும் எனக்கு அவ்வளவு கோவம். நாட்டு அண்ணாதுர போட்டார் இருந்த பொடியடா, அது மண்ட வெறிய நெறி இதோ இங்க பாருங்க, அங்க ஏதோ ஊர்வலம் வர மாதிரி தெரியுது.